என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பன் நான் கடுங்கோபத்தில் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய எதிரியை அழிக்க வந்திருக்கின்ற இந்த கருப்பனை நீ தாமதிக்காமல் உள்ளே அழைக்க வேண்டும். நீ நினைக்கலாம், கருப்பா, என்னுடைய எதிரியை அழிக்க வேண்டுமென்றால் நீ அவர்களின் இல்லத்திற்கு செல்லாமல் என் இல்லத்தின் வாசலுக்கு எதற்காக வந்திருக்கிறாய் என்று. என் குழந்தையே, நான் உன் இல்லத்தின் வாசலில் இருந்தே அவர்களின் கதையை முடிக்க வந்திருக்கின்றேன். சர்வசாதாரணமாக என்னை எண்ணி உனக்கு இவர்கள் கொடுத்த கஷ்டங்களுக்கு அல்லவா கொடுக்கப் போகின்ற தண்டனைகள் என்னவென்பதையும் உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா? எல்லாம் உன் கண் முன்னால் நடந்தேற வேண்டும். நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் உனக்கு பதில் கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு தான் நடக்கிறது என்பது தெரியாமல் போய்விடும். ஆனால் உனக்கு என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்று, அவர்கள் செய்த தவறுக்காக தான் அவர்கள் தண்டனை அடைந்திருக்கிறார்கள் என்றும் உனக்கு புரியாமல் போய்விடும். அப்படி இருக்கும்போது என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் தெளிவில் கொண்டு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற உனக்கு தருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எப்போதும் சரியான புரிதலோடு கருப்பனின் ஆசிகளோடு நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும். யார் என்ன நினைக்கிறார்கள், எப்பேற்பட்ட கஷ்டத்தை கொடுக்கிறார்கள், சுற்றி சுற்றி வந்து கொண்டு என்னென்ன உன் மனதை எந்த நிலையில் கலைக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீ தொடங்கிவிட்டாய் அல்லவா? வேண்டுமென்றே உனக்கு வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்தும் உன்னுடைய கண்ணீரை கண்டு உன் முன்னால் வேதனைப்படுவது போல நடித்து காலத்தை ஓட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். அங்கு சிலர், என் பிள்ளை இந்த கருப்பனினுடைய அன்பு பிள்ளை அல்லவா, இந்த வாழ்க்கை தருவது எல்லாம் என்னவென்று சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி வருகின்ற துரோகங்களை வேற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒருவருக்கு கஷ்டத்தை கொடுக்கும் போது அதனால் என் பிள்ளை என்னென்ன பாதிப்புகள் வரும் என்பதை பற்றி எல்லாம் யோசித்து ஒருவர் தம் கஷ்டத்தை கொடுக்கிறார். அப்படியானால் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் போது நீ படுகின்ற வேதனைகள் எதுவுமே நீ எப்போதுமே மறக்க கூடாது. நாளை சூழ்ச்சிகள் மாறும். அப்படி இருக்கும்போது மீண்டும் அவர்கள் பேசுகின்ற நிலை வரும்போது அவரோடு சென்று நீ பேசிக்கொண்டிருக்க கூடாது. அதற்காகத்தான் உன் அப்பன் கருப்பன் இனிமேல் ஞாபகத்தில் வைத்திருக்க சொல்கிறேன். சில நேரங்களிலே இதையெல்லாம் மறந்து விடுகின்றாய். மீண்டும் பழையபடி அவர்களோடு பேசத் தொடங்கி விடுகிறாய். அவர்களுக்கு இதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது என்றால் கஷ்டத்தை கொடுத்தது தானே, அவர்கள் அனுபவிக்கிறவர்களுக்கு தானே அது காலத்திற்கும் மறுக்காமல் இருக்கும். அதனால் என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இது போன்ற விஷயங்களை எல்லாம் சரியான புரிதலில் கொண்டு வந்து அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும், நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கெனக நான் எதையெல்லாம் செய்ய நினைத்து தோற்று போனேன் என்பதையும் இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். முன்பெல்லாம் இந்த கருப்பனின் உதவியை மட்டும் நம்பிக்கொண்டிருந்த என் பிள்ளை, இடையில் வந்த சில மனிதர்களை நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நீ தொலைத்து விட்டாய். அந்த நொடி பொழுதில் இந்த கருப்பன் உனக்கு அந்த துன்பத்தில் இருந்து மீட்டெடுக்க பல முயற்சிகளை செய்த போதெல்லாம் நீ மீண்டும் மீண்டும் அவர்களை மன்னித்து உன் வாழ்க்கைக்குள் சேர்த்து கொண்டாய். இப்போது ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் உன்னால் மறக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய துன்பத்தை அல்லவா கொடுத்துவிட்ட பிறகுதான் மீண்டும் அவர்களை நினைவு கூறுகின்றாய். அப்படியானால் இவர்கள் எப்போதும் திருந்தவில்லை. என்ன சூழ்நிலை வந்தாலும் மீண்டும் மீண்டும் வந்து அவர்கள் வேதனைகளை கொடுக்கத்தான் போகிறார்கள். ஆனால் என் குழந்தை, நீ என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஒரு நொடி பொழுதில் யோசித்திருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை சற்று நீ சிந்திக்க வேண்டும். அவர்களுக்கு மன்னிப்பினை கொடுக்க கொடுக்க உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களும் உன்னை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கின்றது.
அது மட்டுமல்ல, தெய்வமே உனக்கு உதவி செய்ய வந்து கூட ஒரு அடி பின்வாங்கி நிற்க வேண்டிய நிலைதான் ஏற்படுகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டத்தில் இருந்து மீண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இத்தனை நாளும் நீ பட்ட துன்பத்தில் இருந்து தெளிவு பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எல்லா விஷயங்களையும் தாண்டி உனக்கென நான் தரப்போகின்ற உண்மைகளை சரியென ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் இந்த ஆபத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து விட வேண்டும். தானாக சென்று சிக்கும் போது கருப்பன் உனக்கு அறிவுரைகளை தான் வழங்க முடியும். மீண்டும் மீண்டும் அதையே செய்து கொண்டிருந்தாய். ஆனால் உன்னை காப்பாற்ற யாராலும் முடியாது என்பதை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, இந்த கருப்பண்ண சாமி என்றும் உனக்கு காவலாக நிற்கின்ற தெய்வம் அல்லவா? உன் இல்லத்திற்குள் வருகின்ற தீய சக்திகளை எல்லாம் நான் விரட்டி அடிப்பேன் என்றாள். ஆனால் வேண்டுமென்றே நீயாக அழைத்து வர வேண்டிய தீவினைகளை நான் என்ன செய்ய முடியும்? அவர்களின் குணங்களையும் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பதையும் தெரிந்துவிட்ட பிறகும் கூட மீண்டும் மீண்டும் அவர்களை நீ அழைத்து வருகின்றாய் அல்லவா? அவர்களை உன்னுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வருகின்றாய் அல்லவா? நிச்சயமாக இதனால் உன் வாழ்க்கையில் பின்விளைவுகள் அதிகமாக இருக்கும் என்பதை சற்று நீ உணர வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென வாழ்க்கையில் உனக்கான தேவைகள் எல்லாம் அங்கே நிறைவேறாமல் தவிர்க்கும் போதும் சுற்றி இருக்கின்ற இவர்களினுடைய தொல்லை உனக்கு வாழ்க்கையில் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. ஏதாவது ஒரு கட்டத்தை நீ நகர்த்தி சென்று கொண்டே விட்டோமோ, ஏதாவது ஒரு விஷயத்தை அடுத்த நிலையை அடைந்து விடாமல் விட்டோமோ என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையே, எக்காரணம் கொண்டும் இந்த கருப்பனின் வாக்கினை கேட்காமல் சென்று விடாதே. ஆபத்து அதிகமாக வந்து கொண்டிருக்கும் போது, சூழ்ந்து வரும்போதும் எப்போதும் இந்த கருப்பன் உன்னை தேடி வருவேன் என்கின்ற பிரச்சனைகளையும் எல்லாம் நிச்சயமாக உன்னால் தீர்த்து வைக்க முடியும் என்ற நம்பிக்கையில் கருப்பன் உன்னை தேடி வரவில்லையே. நடக்கின்ற எல்லாத்தையும் கவனிக்காமல் இந்த கருப்பன் இல்லை. எல்லா விஷயத்தையும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நான் கண்டு தேடி பார்த்துதான் இருக்கின்றேன். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது, இந்த விஷயத்தை உன்னிடத்திலிருந்து எடுத்தது என்பதை எல்லாம் நீ புரிந்து கொண்டு உனக்காக நல்ல நேரத்தை நான் உன்னை சுற்றி உருவாக்கி கொண்டுதான் இருப்பேன் என்பதை முதலில் புரிந்து கொண்டால் போதும். இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் இனி எதுவும் நிரந்தரமில்லை என்று நீ நினைக்க தொடங்கிவிட்டாய். நிச்சயமாக என் பிள்ளை, எதுவாக இருந்தாலும் நிரந்தரமில்லாத ஒரு வாழ்க்கைதான் இதற்கு. இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற துன்பங்களை பார்க்கும்போது, வாழ்க்கை என்பது ஒரு முறைதானே, நாம் சந்தோஷமாக வாழ நினைக்கும் போது எதற்காக இவர்கள் மேலும் மேலும் வந்து நமக்கு துன்பங்களை கொடுக்கிறார்கள் என்கின்ற எண்ணம் உனக்குள் உருவாகின்றதல்லவா? இந்த எண்ணங்களை எல்லாம் சரி செய்துவிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நல்லபடியான மாற்றங்களை தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எல்லாவற்றையும் தாண்டி உனக்காக நான் செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியான தருணத்தை எதிர்நோக்கி இந்த வாழ்க்கையின் வெற்றி விடியலையும் உனக்கு வெற்றி செய்ய தரப்படும் என்பதையும் கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை, இந்த கருப்பன் உன் இல்லத்தில் இருந்து அவர்களுக்கு என்னென்ன கிடைக்கப் போகிறது என்று நீ யோசிக்கின்றாயா? என் பிள்ளையை எந்த ஒரு நிலை நீ அடைய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வந்தார்களோ, எந்த ஒரு விஷயத்திற்காக உன்னை கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, எந்த ஒரு விஷயத்திலிருந்து நீ வாழ்க்கையை முழுமையாகவும் மீண்டு வந்து விடக்கூடாது என்று நினைத்தார்களோ, அந்த விஷயத்தை அவர்களுக்கு நான் நடத்திவிடப் போகின்றேன். கஷ்டம் என்றால் என்ன, ஏமாற்றம் என்றால் என்ன, வாழ்க்கையில் சோதனைகள் என்றால் என்ன, மற்றவர்களை நம்புவதனால் கிடைக்கும் எந்த ஏமாற்றத்திற்கும் என்ன பலன் என்பதையெல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி உனக்கு இந்த பிரச்சனைகளை கொடுக்க இவர்கள் புறப்பட்டார்களோ, அதேபோல் அவர்கள் வாழ்க்கையிலும் இது போன்ற ஒரு பிரச்சனைகளை
கொடுக்க நான் ஒருவரை நிச்சயமாக அனுப்பப் போகிறேன். எதற்கும் என் குழந்தை நீ கலங்காமல் இரு. சற்றென்று கலங்கி விடாதே. அப்பன் இருக்கும் வரை எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ பயந்து நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற உன் அப்பன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களையும் எதிர்பாராத பல நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என்னை நம்பி வந்துவிட்ட என் பிள்ளையை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். உனக்கென்று இந்த வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்கின்றது என்பது எனக்கு நன்றாக தெரியும். எதையெல்லாம் நீ பெற நினைக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி உனக்காக நான் என்னென்ன நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வரும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். இந்த நேரம் உன் அப்பன் சொன்ன விஷயங்கள் உனக்கு புரிகின்றதா? கருப்பனின் வாழ்க்கையில் என்ன நடத்தப் போகிறேன் என்பது தெரிந்ததா? உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சாதிக்க நினைக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை நான் நிச்சயமாக கொடுக்க நினைக்கின்றேன். என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, எதிர்பார்த்ததை விட சிறப்பான பல விஷயங்கள் உனக்கு கொடுக்க நான் முயற்சி செய்கின்றேன். நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் இன்றி இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? தெய்வத்தின் பார்வை உனக்கு நேரடியாக கிடைக்கின்றது. இந்த எதிரி துரோகங்களுக்கும் உன்னை விட்டு நிச்சயமாக அழியப் போகின்ற தருணம் வந்துவிட்டது என்பதை உன்னுடைய மனதிற்குள் நீ நிலைநிறுத்தி வைத்துக்கொள். கருப்பனின் ஆட்டம் ஆரம்பித்து விட்டது என்றால் இவர்களின் ஆட்டம் அடங்கிவிடும். இவர்களின் வாழ்க்கை இத்தோடு அழிந்துவிடும். யார் வாழ்க்கையும் அழிக்க நினைப்பது கிடையாது. அவர்களுக்கு வாய்ப்பு தான் கொடுக்க நினைக்கின்றோம். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்றால் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக முன்னேற்றத்தை நோக்கி பயணித்து விடுவார்கள். இல்லாத பட்சத்தில் எப்போதும் வாழ்க்கையில் துன்பங்களும் வேதனைகளும் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். இத்தனை நேரமும் என் பிள்ளை நீ கருப்பன் சொன்ன வார்த்தைகள் உன்னுடைய மனதிற்குள் பாதித்திருக்கிறது என்றால் நிச்சயமாக நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிரடி மாற்றம் நடக்கும். கருப்பன் உன் இல்லத்தில் அமர்ந்து கொண்டு செய்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். நல்ல நேரம், நல்ல மாற்றம், நல்லதொரு நிலை என்று உன்னுடைய வாழ்க்கை உனக்கே உரியதாக மாற்றி கொடுக்க போகின்றேன். எப்போதும் போல மனமகிழ்ச்சியோடு, எப்போதும் போல என் பிள்ளை நீ சந்தோஷத்தோடு நீ பலம் வர வேண்டும். எந்த இடத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை நீ இழந்துவிடக்கூடாது. உன்னுடைய நம்பிக்கை ஒன்றுதான் உன்னை எந்த இடத்திலும் நிற்க வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு நான் கொடுக்கின்ற விஷயங்களை அத்தனையுமே உன்னை ஏதாவது ஒரு சூழ்நிலையிலும் நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வந்து உனக்கு உன்னுடைய வெற்றியை யாரெனும் பறிக்க நினைக்கிறார்கள் என்றால் அந்த நேரத்தில் தான் என் குழந்தை நீ விழித்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது என்னவென்பதையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவை எல்லாமே ஏதாவது ஒரு நாள் உனக்கான நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கிறது என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளால் போதும். உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும், ஒவ்வொரு நன்மைகளும் என்றும் நீ சரியான பாதையை பெற்றுக்கொள்வாய் என்றால் இந்த கருப்பன் இருப்பதை நினைத்தாலே போதும். சுற்றி இருக்கின்ற பயமெல்லாம் சுயன்று அடித்து ஓடிவிடுமே தவிர என் பிள்ளை அப்பன் உன் இல்லத்தில் நிலைத்திருக்க செய்ய என்றும் என்றென்றும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை எல்லாம் உணர்ந்து உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு ஓடுகிறது என்பதை புரிந்து கொள். நீ என்ன நினைத்தாலும் நான் உனக்கு உறுதுணையாக நிற்பேன் என்றால் நீ எந்த விஷயங்களையும் நியாயமாக தான் செய்வாய் என்பது இந்த கருப்பனின் நம்பிக்கை. நிச்சயமாக நீ உனக்கான நல்ல விஷயங்களிலிருந்து தவற விட மாட்டாய். உன்னுடைய வெற்றியும் இந்த கருப்பன் என்றும் உறுதி செய்து உனக்கான நல்லதை நான் உன் வசமாக தருகிறேன்.
மனமகிழ்ச்சியோடு இரு. என்றுமே உனக்கு நல்லதே நடக்கும் என்பதை நிச்சயமாக மிக அருகில் நீ புரிந்து கொள்வாய். உன்னால் அத்தனையும் நடத்திவிட முடியும். எதிரிகளின் ஆட்டம் அடங்கி உன் துரோகிகளின் ஓட்டமெல்லாம் நின்று அப்படி நாட்டம் அங்கே ஆரம்பிக்கப் போகிறது. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றும் என்றென்றும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.